welcome back to our channel EV Challenge. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்வீட் பால்ஸ் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Without fire. முதல்ல அதுக்கான ingredients பார்க்கலாம். Milk அதாவது பால், அப்புறமா கொஞ்சமா மைதா மாவு, அப்புறம் நம்ம வந்து ஸ்வீட் பால்ஸ் வந்து ஸ்வீட்டா இருக்கும், அதனால கொஞ்சமா சுகர், அப்புறம் நமக்கு தேவையான அளவு வாட்டர். ஓகே, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு வித்தவுட் ஃபயர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குலோப் ஜாமுன் நம்ம மாவை வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம், சும்மா கையிலே. ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். அளந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆஃப் மில்க், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 ஸ்பூன், 5 ஸ்பூன், 6 ஸ்பூன், 7, 8 and half, அதாவது 8.5 ஸ்பூன் பால் வந்து சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 8.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்து கைப்பட பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசையும் போது கையில் நல்லா ஆயில் தேய்ச்சிட்டு பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னும் பியூராக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, விரல்களால் மட்டும் தான் பிசையணும். ஓகே, நம்மளுக்கு மாவு ரெடி. ஓகே, இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம இருக்கிறதுக்காக நெய் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மைதா மாவு தான். அப்ளை பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த பாத்திரத்துலையுமே நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வச்சு காற்று போகாமல் மூடி போட்டுக்கலாம். இதை வந்து மூடி வச்சிட்டோம். ஓகே, நம்ம மாவை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்வீட் பால்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஸ்வீட் அதாவது சர்க்கரை வந்து கரைக்க போகிறோம். வாங்க இதை பாகு மாதிரி எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்வீட் பால்ஸ்ன்ட்டு. ஸ்வீட்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹனி சர்க்கரைன்ட்டு. ஆனால் நான் இதில் வந்து ஹனி சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம இந்த சர்க்கரையை பாகு மாதிரி கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதை தான் நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாகு மாதிரி. சர்க்கரை வந்து நம்ம போட்டாச்சு. சர்க்கரை போட்ட அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும், சேம் அளவு. ஓகே, இதை இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து இந்த மாதிரி தெரியக்கூடாது, சர்க்கரை ஃபுல்லாக தண்ணியோட சர்க்கரை கரைஞ்சிடணும். ஓகே, இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும்.
கிண்ட கிண்ட ஒரு எல்லோயிஷ் கலர் வரும். அந்த கலர் வந்தோடனே நம்ம இந்த சர்க்கரையை மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு திங் இது நல்லா கரையணும். இது கரைஞ்சி இதோட கலர் லைட்டாக எல்லோயிஷாக வரும். அப்போ நம்ம வந்து கிண்டுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதுனால சர்க்கரை வந்து நம்மளுக்கு எல்லோ கலரில் அதோட கலரில் வந்துச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மாவு எடுத்து பார்க்க போகிறோம். நல்லாவே ஊறிருக்கு. நம்ம இப்போ இதை சிறிது சிறிது உருண்டைகளாக ஊட்ட போகிறோம். இந்த மாவை உருட்டிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா ஒரு தடவை ரஃப் பண்ணிக்கோங்க. ரஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டில் ஆயில் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்வீட் பால்ஸ் பண்ண போகிறதுனால பால்ஸ் ஷேப்பில் ஊற்றிக்கலாம். ஸ்வீட் பால்ஸ் இது ஆக்சுவலாக ரசகுல்லா மாதிரி தான், ஆனால் இது ரசகுல்லா கிடையாது, ஸ்வீட் பால்ஸ். இந்த பால்ஸ் வந்து நம்ம இந்த பாகில் போட்டு எடுக்கிறதுனால ஸ்வீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிறிது சிறிது உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். இந்த சைஸ்க்கு உருட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதோட பெருசாக கூட உருட்டிக்கலாம். இல்லை எனக்கு பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு ஷேப்பில் கூட உருட்டிக்கலாம். ஆனால் இது வந்து ஸ்வீட் பால்ஸ்ன்றதுனால நான் பால் ஷேப்பில் உருட்டிக்கிறேன். சிறிது சிறிது உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுடைய பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாகு கூட லைட்டாக மில்க் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மில்கில் வந்து லைட்டாக சுகர் ஆட் பண்ணி பண்ணுங்கள். நம்மளுடைய டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். மில்க் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா. ஓகே, நம்மளுடைய பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்வீட் பால்ஸாக போட்டுக்கலாம். ஓகே, இது நம்ம கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு ஊற தான் விடணும். அப்போ தான் இந்த பாகில் இருக்கிற ஸ்வீட்னஸ் எல்லாமே இந்த ஸ்வீட் பால்ஸ் உரியும். உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் வீட்டில் கூட செஞ்சுக்கலாம். வீட் மாவு, அதாவது கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். ஓகே, இதை நம்ம அழகாக ஊற வச்சுருக்கோம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு நம்ம சொன்ன டைம் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சடா, நம்மளுடைய ஸ்வீட் பால்ஸ் நம்மளுடைய இந்த பாகில் நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியுது, நல்லா ஊறிருக்கு. ஓகே, நம்ம இப்போது
இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விடுவோம். இது எல்லாமே வித்தவுட் ஃபயர் தான். ஓகே, நம்மளுடைய ஸ்வீட் பால்ஸ் ரெடி. இதுதான் நம்மளுடைய ஸ்வீட் பால்ஸ். ஓகே, நம்ம இது பிளேட்டில் சர்வ் பண்ணி பார்க்கலாம். டெக்கரேஷனுக்காக நான் இந்த பிளேட் ஃபுல்லாக இந்த பாகை ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக பாகை ஊற்றிக்கிறேன். டெக்கரேஷனுக்காக தான் இது. ஓகே, நம்மளுடைய ஒரு ஸ்வீட் பால் எடுக்கலாமா? உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்வீட் பால்ஸ் நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பால்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்வீட் பால்ஸை நீங்கள் வீட்லேயும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இதை உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறேன். நம்ம இதை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. வாவ், நம்மளுக்கு வந்து அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு அழகாக சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்கு. ஓகே, நான் யாருமே இதை சாப்பிட வேணாம். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். இது எல்லாமே ஒரு கற்பனைகள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.